நேற்று இந்த மாநாடுகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர் மீண்டும் அமெரிக்கா பயணமாகிற நேரத்தில் அவருடைய விமானத்தில் வைத்து பத்திரிகையாளர்கள் அவரிடத்தில் கேள்வி எழுப்பினாங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பீர்களா இல்லையா என்பதுதான். அந்த இடத்துல அவர் அதற்கு சொன்ன பதில் ரொம்ப ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதிலாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், அவர் முதல் தடவையாகவே சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பல நாடுகளும் ஒரு நாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சில நாடுகள் இரு நாட்டு தீர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நாடா இரு நாடா என்பதை பற்றி யோசிக்கவில்லை, காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதை பற்றித்தான் யோசிக்கிறோம் என்று சொன்னார். இந்த இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய்யை என்னன்னு கேட்டால், பல நாடுகளும் ஒரு நாடு தீர்வை கேட்கிறார்கள் என்றுதான். ஒரு நாட்டு தீர்வை எவனுமே கேட்கல, இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கணும் என்ற தீர்மானம் யாருமே சொல்லலை. ஈவன் ஐநாவினுடைய தீர்மானமே பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு, இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, இரு நாட்டு தீர்வு தான். ஆனால் அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டு தீர்வை கோருவதாக சொல்லுகிறார். இஸ்ரேல் மட்டும்தான் சொல்கிறது எங்க நாடு மட்டும்தான் இருக்கணும், பாலஸ்தீனம் தனிநாடாக இருக்கக்கூடாதுன்னு. அதை மறைச்சு தான் அமெரிக்க அதிபர் இந்த செய்தியை சொன்னார். ஆனால் தெளிவாக சொல்லிட்டார், நாங்க இரு நாட்டு தீர்வை பற்றி யோசிக்கவே இல்லை, அமெரிக்காவை பற்றி யோசிக்கவே இல்லை, நாங்கள் எங்களுடைய செயல்பாடு எல்லாம் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பது தொடர்பாகத்தான் என்று அவர் நேற்றைய தினம் சொல்லிய செய்திகளை அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு பயணிக்கிற நேரத்திலேயே பத்திரிகைகள் வெளியிட்டிருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு குறைந்தது 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஐநாவிடத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட அரபு நாடுகள் பலவற்றிலுமிருந்து தாங்கள் அதற்கு பங்களிப்பதான செய்திகள் வெளியாகி இருப்பதான செய்திகளை இன்றைக்கு ஐநா சபை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. காசாவை கட்டியெழுப்புறதுக்கு தற்போதைய கணக்கீட்டின்படி தான் குறைந்தபட்சம் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வேணும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி, யுஏஇ, கத்தருக்கு வந்த நேரத்தில் இந்த நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாடும் 2 ட்ரில்லியன் அளவுக்குண்டான பணங்களை US டாலர்களில் அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார்கள். 1 ட்ரில்லியனுங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமான தொகைங்கிறது நமக்கெல்லாம் தெரியும், அதுவும் US டாலர்ல. காசாவில் இந்த 1 ட்ரில்லியனோட ஒப்பிடும்போது, அல்லது இந்த 3 நாடும் சேர்ந்து கொடுக்க தயாரான 6 ட்ரில்லியன்களோடு ஒப்பிடும்போது, காசாவுக்கு தேவை வெறுமனே 70 பில்லியன் அவ்வளவு காசு தான் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரம். எனவே அரபு நாடுகள், கத்தர் நினைச்சாலே அந்த காசு பெரிய காசு இல்லை, சவுதி நினைச்சா அவங்க கை கழுவுற காசு, அதெல்லாம் இவங்களுக்கு இந்த பணம் எல்லாம் பொருட்டே கிடையாது. ஆனாலும் எத்தனை நாடுகள் எவ்வளவு கொடுக்க போகிறது காசாவுக்காக என்பது மிக முக்கியமான $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது.